பாய்டு ஃப்ராங்கை உடன் பாக்ஸுக்கு கூட்டு போக தயாராகிறான். உடன் பாக்ஸ் பனிஷ்மெண்ட்றது அந்த டவுனோட முக்கியமான ரூல்ஸில் ஒன்று. அந்த பனிஷ்மெண்ட் எதுக்காகனா, தன்னோட ஃபேமிலியை பொறுப்பு இல்லாமல் ஃப்ராங்க் சாக விட்டதால் அவனை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த உடன் பாக்ஸில் அடைச்சி அந்த தாயத்து இல்லாமல் விடணும். அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் அவனை வேட்டையாடுறத இந்த ஊரே பார்க்கணும். இது இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு வார்னிங் மாதிரி பொறுப்பாக இருக்கணுன்றது சொல்கிறதுக்காக. இதை சொல்கிறதுக்காக பாய்டு ஃப்ராங்க் கிட்ட போகிறான். ஃப்ராங்க் கிட்ட போய், எனக்கு இதை பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஆனால் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த டவுனில் இருக்க எல்லாரும் அப்போ தான் ரூல்ஸை மதிப்பாங்கன்னு. கட். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஃப்ரம் சீரிஸோட 3வது மற்றும் 4வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வேணும்னா சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் காலனி ஹவுஸில் நேற்று வந்த நியூ கம்மர்ஸான ஜிம் ஃபேமிலி, ஜேட் எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. ஜேடு கிட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த இடம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள் என்னென்னு. பட் அவன் எதையுமே நம்ப மாட்டான். நான் யாருன்னு தெரியுமா, நான் வெளியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓ, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி, இது எல்லாமே ஒரு ப்ராங்க் தானே, எப்படி பசில் மாதிரி நான் இதை சால்வ் பண்ணால் தான் வெளில போக முடியுமா, நான் இதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி வெளில கிளம்பி போகிறான். இந்த பக்கம் காலனி ஹவுஸில் இருக்கவங்கலாம் அந்த ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. லைக் ஃபாத்திமா ஜூலி கூட ஃப்ரெண்ட் ஆகிறா, விக்டர் ஈத்தன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறான். விக்டர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான். லைக் மரம்லாம் எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்குன்னு அளக்குறான். இதை பார்த்த ஈத்தன் அவன்கிட்ட போய் பேசுகிறான், நீ என்ன பண்ணுற, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு. விக்டர் அவனை திட்டி அனுப்பிடுறான். அவங்க அப்பா அம்மா பார்த்தா என்ன தான் கெட்டவன் சொல்லுவாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ஈத்தனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி விக்டர் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். என் கண்ணுக்கு ஒரு பையன் தெரியுறான், ஒயிட் கலர் யூனிஃபார்மில் இருக்கான், அவன் நேற்று எனக்கு ஹாய் சொன்னான்னு. இதை கேட்ட உடனே விக்டர் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். நான் கனவுன்னு நினச்சதெல்லாம் இப்போ உண்மையாயிடுச்சு, அப்போ இது உண்மையிலேயே நடந்த விஷயம் தானே, எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது இப்போ தான் சொல்லிட்டு அங்கேருந்து அவசரமாக அவன் ரூமுக்கு போய் அவன் வரைஞ்சி வச்ச சில பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறான். இந்த பக்கம் டைனரில் தன்னோட ஹஸ்பண்ட் செத்த சோகத்தையும் தாண்டி கென்னியோட அம்மா வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மறக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்த ஜேட் அங்கே ஒரு அலப்பறையை கிரியேட் பண்ணுறான். கென்னியோட அம்மா வந்து அவன் தலையிலே ஒரு தட்டு தட்டி போய் லைனில் நின்று சாப்பாடு வாங்கலான்னு சொல்கிறா. சாராவும் அங்கே இருக்கா. சாராவோட அண்ணன் நேத்தன் வந்து, நேற்று நீ பண்ண விஷயத்தை அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னேன், நான் இனிமேட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போயே இங்கே வந்து டைனரில் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்குறான். அதுக்கு சாரா, நான் ஒர்க் பண்ணலனா எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுவாங்க, ஸோ நான் என்னோட ரெகுலர் லைஃப்பை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டைனரில் வந்து ஒர்க் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிம்மோட ஃபேமிலி கிட்ட போய் ஃபாதர் காத்ரி ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த டவுனில் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, அந்த டாலிஸ்மன், அதாவது அந்த தாயத்தை கதவுல மாட்டி வைக்கிறது. 2வது, உங்கள் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சூரியன் கீழே ஆன பிறகு சாத்தி லாக் பண்ணிடணும். என்ன ஆனாலும் திறக்கக்கூடாது. லைக் யார் வந்து கூப்பிட்டாலும். இங்கே இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் உங்ககிட்ட நல்லா பேசும், உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணும் கதவு திறக்க வைக்க. நீங்கள் கதவு திறந்தீங்கன்னா உங்கள் மொத்த ஃபேமிலியே செத்துரும். அந்த தாயத்து நீங்கள் கதவு திறக்காத வரைக்கும் தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் கதவை திறந்து அந்த மான்ஸ்டர்ஸை உள்ள அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லோரும் செத்துருவீங்க அப்படின்ற விஷயத்தை ஃபேமிலிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ராங்கோட ஃபேமிலி, அதாவது போன எபிசோடில் செத்து போனாங்கல்ல, அந்த குடும்பம் அந்த வீட்டை கொண்டு போய் காட்டுறான். இந்த வீடு தான் உங்களுக்கு நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோன்னு. அதை பார்த்த டேபித்தாவும் ஜிம்மும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் ஃபாதர் கேட்ரி சொல்கிறாரு, இதுதான் நிலைமை, இங்கே கதவை திறந்தா அப்படின்ட்டு. ஜிம், சரி நாங்கள் இந்த வீட்டில் தங்குறோம்னு சொல்கிறா. டேபித்தா, அதுக்கு முடியாது, 2 உயிர் போன வீட்டில் நம்ம எப்படி தங்க முடியும்னு சொல்லிட்டு கத்துறா. பட் ஜிம் வேறு வழி இல்லை, நம்மளால் காலனி ஹவுஸில் இருக்க முடியாது, நம்ம இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி டேபித்தாவை கன்வின்ஸ் பண்ணுறான். அங்கே ஃப்ராங்க் பாய்டை கூட்டிகிட்டு நான் சாகிறதுக்கு முன்னாடி தனக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போகிறான். லைக் நான் பொண்ணு கூட விளையாடின இடம் அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, நான் ஒரு நல்ல அப்பாவாக தான் இருந்தேன், பட் இந்த இடம் என்னை மாற்றிடுச்சு, இந்த இடம் என் மைண்ட்குள்ளே புகுந்து என்னை ஃபக் பண்ணிடுச்சு, அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். இதை பார்த்து பாய்டுக்கு மனசே கேட்கல, அவனை கூட்டிகிட்டு போய் அந்த பாக்ஸில் வைக்கிறதுக்கு. ஸோ பாய்டு ஒரு ஐடியா பண்ணுறான். அவங்ககிட்ட இருக்க ஒரு டாலிஸ்மேனை எடுத்துன்னு போய் கொடுத்து, அதாவது அந்த தாயத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து, நீ ஊரை விட்டு வெளில போயிடு, அங்கே ஒரு சின்ன உடன் கேபினெட் மாதிரி இருக்கும், அங்கே போய் தங்கி உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, உன்னை கொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான். பட் அதுக்கு ஃப்ராங்க் ஒத்துக்கலை. கட் பண்ணால் இந்த பக்கம் ஊர் ஃபுல்லாக சுற்றி தேடி தந்த ஜேட் ஒரு கேவ் மாதிரி, அதாவது பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடத்த பார்க்குறான். அந்த இடத்துக்குள்ளே போனால் அங்கே ரத்தத்தால் ஒரு சிம்பிள் அவன் கண்ணுக்கு தெரியுது. அங்கே ஒருத்தன் செத்து போய் கிடக்குறான். அவன் ஜேடை பார்த்து கத்துறான். இதை பார்த்து பயந்து போன ஜேட் அலறி வச்சுட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே ஓடி போயிடுறான். ஓடி போய் கென்னியை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த காட்டுறான். இங்கே தான் அந்த பாடியை பார்த்தேன், இங்கே தான் அது இருந்தேன்னு, அங்கே எதுவுமே இல்லை. அப்போது கென்னி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இங்கே வந்து ஆலோசினேட் ஆகிறது ஒரு சாதாரண விஷயம், ஆலோசினேஷன் உனக்கு வரலாம், அதில் எந்த தப்பும் இல்லை, பட் இதனாலும் மைண்டை லூஸ் பண்ணுறாத, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் இந்த ஊரில் உன்னால் சர்வை பண்ண முடியும். இங்கே இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இது ஒரு ப்ராங்க்னோ இல்லை இது தன்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும், இது ஒரு பசில் நினச்சி செத்து போனவங்க நிறைய பேர். அந்த தப்பு எதையுமே பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவனை சமாதானப்படுத்தி அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் ஜேடை தங்க வைக்கிறான். கட் பண்ணால் பாய்டு இந்த பக்கம் சர்ச்சில் போய் ஃபாதர் கேட்ரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறான். நம்ம இன்னைக்கு ஃப்ராங்கை அவசியம் அந்த பாக்ஸில் போட்டே ஆகணுமா, அவனை ஊருக்கு வெளில தங்க வைக்கலாம்ல, அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம், அவன் வேணும்னே இந்த விஷயத்த பண்ணலன்னு. ஆனால் ஃபாதர் கேட்ரி அவங்ககிட்ட பேசுகிறாரு. இந்த ஊரில் இருக்கவங்களாம் பயந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னா
தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றது தெரியணும். இப்போ நீ இவனை பனிஷ் பண்ணாமல் விட்டினா யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீ ஒரு லீடராக இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அன்றைக்கி ஈவினிங் ஹவுஸ் பிக்கிங் செரமனி நடக்குது. ஹவுஸ் பிக்கிங் செரமனினா என்னன்னா, அவங்க முன்னாடி 2 ஆப்ஷன் கொடுக்கப்படும். ஒன்று ஸ்டோன், இன்னொன்று ஃப்ளவர். ஸ்டோனை சூஸ் பண்ணால் அவங்க டவுனில் ஒரு வீட்டில் தனியாக ஸ்டே பண்ணலாம். ஃப்ளவரை சூஸ் பண்ணால் அவங்க காலனி ஹவுஸில் போய் காலனி ஹவுஸில் இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து வாழணும். அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது டவுன் மாதிரி. ஸோ இது வழக்கமாக எல்லாருக்குமே நடக்கிற ஒரு செரமனி தான். ஸோ இன்றைக்கி டவுனுக்கு புதுசாக வந்திருக்கவங்க இதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஃப்ராங்க் வரான். வந்து இல்லை, நான் அந்த டாலிஸ்மன் எடுத்துகிட்டு ஊரை விட்டு வெளில போகல பாய்டு, நான் அந்த பாக்ஸுக்குள்ளே போகிறேன். ஏன்னா நான் இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச 2 விஷயம், என் ஒய்ஃப், என் குழந்தை, அவங்களையே உதாசீனப்படுத்திட்டு நான் அப்படி அவங்களையே விட்டுட்டு நான் அந்த மாதிரி கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது என்னால் மன்னிக்கவே முடியாது. அவங்க சாவறதுக்கு ஒரு விதத்தில் நானும் தான் காரணம். எனக்கும் இந்த உலகத்தில் இருக்க விருப்பம் இல்லை, நான் அந்த பாக்ஸுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு பாய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க சொல்லையே இந்த பக்கம் ஜேடு அவனை கிண்டல் பண்ணுறான். இதுவும் உங்கள் ஷோவில் ஒரு கான்செப்டா, நல்லா ட்ராமேட்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. பாய்டு அவனை தலைமையிலே ஒன்று போட்டு 2த்துல எதனா ஒன்று ஏற்றா, எங்கே போகிறேன்னு கேட்குறான். அவன் கல்லை சூஸ் பண்ணுறான். ஓகே கிளம்பு, நீ போய் கென்னி கூட தானே இருக்க, ஆல்ரெடி அங்கேயே போய் ஸ்டே பண்ணிங்கன்னு சொல்லி அவன் அங்கே அனுப்பிச்சி விட்டுறான். ஜிம் கிட்ட போகிறான். எங்கே தங்க போகிறான்னு கேட்குறான். அவனும் ஸ்டோனை சூஸ் பண்ணுறான். டேபிதாவும் ஸ்டோனை சூஸ் பண்ணுறான். ஈத்தனும் அப்பா அம்மா கூட இருக்க முடிவு பண்ணுறான். ஆனால் ஜூலி மட்டும் ஃப்ளவர் எடுக்கிறா காலனி ஹவுஸுக்கு போனோன்னு. ஏன்னா அவளுக்கு காலனி ஹவுஸில் ஃபேத்திமா, அப்புறம் பாய்டோட பையன் எலிஸ், இவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஸோ அங்கேயே போகலான்னு முடிவு பண்ணுறா. ஜிம், டேபிதா எல்லாரும் அவகிட்ட கத்துறாங்க. பட் டோனா குறுக்கில் புகுந்து சாய்ஸ் அவள்து. அவள் முடிவு பண்ணிட்டானா அவள் எங்கே கூட தான் இருப்பான், யாரும் இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி பாய்டு எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிடறாரு. கென்னி ஜேடை தனியாக கூப்பிட்டு போய், நீ இது வரைக்கும் என்ன நம்மளல்ல, இதை பாருன்னு சொல்லி ஜேட் கூட வந்த அவனோட ஃப்ரெண்டோட பணத்தை காட்டுறான். அதை பார்த்த ஜேட் ரொம்பவே உடஞ்சி போய் இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறான். கென்னி அவனை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த பக்கம் பாய்டு ஃப்ராங்கை கூட்டிகிட்டு போய் அந்த உட்டன் பாக்ஸில் வச்சு பூட்டிட்டு கிளம்புறான். ஜிம் அண்ட் டேபிதா புது வீட்டில் செட்டில் ஆகுறாங்க. காலனி ஹவுஸில் எல்லாரும் ஜூலியை வெல்கம் பண்ணுறாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. 4வது எபிசோடில் அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த உட்டன் பாக்ஸை சுற்றி வளைச்சி கதற ஃப்ளாங்கை பீஸாக கொலை பண்ணி போடுதுங்க. காலையில் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்த பாய்டு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் டவுனில் டேபிதாவால் இந்த விஷயத்தை கோப்பப் பண்ணவே முடியல. அவள் ரொம்ப டிப்ரெஷனில் அழுதுட்டு இருக்கா. அப்போ ஜிம் அங்கே வந்து, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், இந்த மாதிரி வெறும் ஆப்டிமிஸ்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்து டேபிதாக்கு செம்ம காண்டாகுது. நீ ஏன் எப்பயுமே இப்படி இருக்க? போன வருஷம் நம்ம பையன் செத்த போவோம், நீ இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன், இப்பயும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்க, உனக்கு எதை பற்றி கவலையே இல்லையான்னு அவளை திட்டுறா. ஆமாம், அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது. அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. கடைசியாக பிறந்த தாமஸ்ன்ற சின்ன குழந்தை ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுச்சு அப்படின்றது. இதை கேட்ட ஜிம் டேபிதா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான்னு புரிஞ்சிக்கிட்டு, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி ஈத்தனை கூட்டிகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைனருக்கு போகிறான். அப்போ தான் பாய்டு அந்த பக்கம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவனை பார்த்த ஈத்தன், என்ன இருக்குது வண்டியிலன்னு கேட்குறான். பாய்டு அதுக்கு பதில் சொல்லாமல், நீ போய் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடு, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிடறான். டைனருக்கு போனவங்க அங்கே எல்லார் கூடயும் நல்லா பேசிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே உள்ளே வரான் விக்டர் ஈத்தன் கிட்ட போய், நீ உண்மையிலேயே அந்த பையனை பார்த்தியா? அந்த பையன் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருப்பானான்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை காட்டுறான். அதை பார்த்த ஈத்தன், ஆமாம் இதே மாதிரி தான் இருந்தான், ஏன்னு கேட்குறா. அப்போ தான் விக்டர் சொல்கிறான், எல்லாமே திரும்பவும் நடக்குது. இது எல்லாமே எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது எல்லாமே திரும்ப நடக்குது. அந்த பையனும் திரும்பி வந்துட்டான். ஏதோ ஒரு மோசமான விஷயம் இந்த டவுனில் நடக்குதுன்னு ஈத்தன் கிட்ட பேசிட்டே இருக்கான். அப்போ அங்கே வந்த ஜிம் விக்டரோட சட்டையை பிடிச்சி அவனை அடித்து தெத்திடுறான் வெளில. இனிமேட்டு என் பையன் கிட்ட வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து ஈத்தன் பயங்கரமாக காண்டாவற அவங்க அப்பாவை திட்டுறான். விக்டர் நல்லா வந்தான், அவன் என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிட்டு இருந்தான், ஏன் அவங்ககிட்ட நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஜிம், நான் உன் நன்மைக்காக தான் பண்ணேன்னு சொல்லி ஈத்தனை சமாதானப்படுத்துறான். அதே சமயம் டேபிதா, நான் போய் காலனி ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு ஜூலி கிட்ட அவளோட ட்ரெஸ்ஸஸை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்கே போய் ஜூலி கிட்ட அவள் டாப்பை கொடுக்க போறா. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்க சொல்ல, டேபிதா, நீ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் முடிவை மாற்றிக்கோ, எங்கள் கூட வந்து தங்குன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஜூலி செம்ம டென்ஷன் ஆகிறான். ஆமாம், உங்களுக்கு எப்பயுமே என்னோட முடிவு முக்கியம் இல்லை, பேரண்ட்ஸாக நீங்கள் 2 பேரும் என்ன அடிக்கிறீங்கன்றது தானே முக்கியம். எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு. உங்களுக்கு ஒரு குழந்தை செத்துட்டா என்னம்மா, இன்னும் 2 குழந்தை நாங்கள் இருக்கோமே, எங்களை பற்றிலாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைல்ல. உங்களுக்கு தேவை உங்களோட நிம்மதி, உங்களோட பீஸ், அது மட்டும்தான். தாமஸ் செத்தப்போ நீங்கள் மட்டும் ஃபீல் பண்ணல, நானும் ஈத்தனும் தான் கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு பயங்கரமாக டேபிதாவை பார்த்து கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். இன்னமும் ஜேட் இந்த விஷயத்தை நம்பாமல் இருக்கிறதுனாலையும், அவன் நான் இந்த விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணுவேன், என்னால் இங்கேருந்து வெளில போக முடியும்னு நினைக்கிறதால கென்னி அவனை கூட்டிட்டு ஷெரீஃப் ஸ்டேஷன் போகிறான். அங்கே போய் அவனுக்கு அமெரிக்காவோட மேப்பை காட்டுறான். நீ எங்கேருந்து வந்த? நியூயார்க். நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா? டெக்ஸஸ்லேருந்து.
கிறிஸ்டி இருக்கால, அவள் பாஸ்டன்லேருந்து வந்தா. அதே மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அமெரிக்காவோட வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம். பட் நாங்கள் எல்லாரும் பார்த்தது ஒரே மரத்தை, நாங்கள் எல்லாரும் வந்தது ஒரே ரூட்டில், அதே காக்காவை பார்த்து தான் இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துக்கு வெவ்வேறு இடத்துலேருந்து வந்த எல்லாரும் எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ சொல்லு, இதை உன்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியுமான்னு. இதை பார்த்து ஷாக்கான ஜேட் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்க சொல்ல ரேடியோவில் சிக்னல் வருது. என்ன ரேடியோவில் சிக்னல் வருதுன்னு கேட்க, ஆமாம் அப்பப்போ வரும் போய்டும்னு கென்னி சொல்கிறான். அட பாவீங்களா, ரேடியோவில் சிக்னல் வருதுல, இதை வச்சு யாருக்குன்னா மெசேஜ் அனுப்பலாம்ல, நான் போய் இதை ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரேடியோவை எடுத்துகிட்டு ஓடுறான். இந்த பக்கம் டவுனில் ஜிம்மும் டேபிதாவும் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அப்போ டேபிதா சொல்கிறா, ஜூலிக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ண போகிறோன்றது. அதுக்கு ஜிம், இது ஏன் தப்பு தான், நான் அப்போ பையன் செத்தப்பவும் பொறுப்பாக இல்லை, இப்பயும் பொறுப்பாக இல்லை, நான் இனிமேட்டு பொறுப்பாக இருக்க ட்ரை பண்ணுறேன்னு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் விக்டர் வந்து ஈத்தனை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போயிடலாம். வா நம்ம போய் அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்ட பையனை தேடலான்னு சொல்லி போய் தேடுறாங்க. அவங்க அந்த பையனை பார்க்கவும் செஞ்சிடறாங்க. அது ஒரு காம்பர் அந்த பையனை இவங்க ஃபாலோ பண்ணினே போனால் அந்த பையன் இவங்களை ஒரு மரத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த மரத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. அப்போ தான் விக்டர் உணர்றான், இது ஒரு ஃபேரவே ட்ரீ, அதாவது நம்மளை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிற மரம். இந்த மரத்துக்குள்ளே போனால் நம்ம பல இடத்துக்கு போகலாம், நீ என்னை நம்மலாம் பாருன்னு சொல்லி ஒரு கல் எடுத்து அதில் ஒரு பொம்மையை வரைஞ்சி அந்த மரத்துக்குள்ளே அந்த கல்லை போடுறான். அந்த கல் திரும்பவும் மேலேருந்து வந்து விழுது. இதை பார்த்த ஈத்தன், இதுக்குள்ளே புதுசாக வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்குறான். விக்டர், இல்லை, இது நம்மளை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம், அது நம்மளை எங்கே கூப்பிட்டு போவோன்னே நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் இப்போ திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இது எல்லாமே திரும்பி வர ஆரம்பிச்சிருக்குன்னா அப்போ என்ன நடந்ததோ அதான் நடக்க போகுதுன்னு சொல்கிறான். அப்போது விக்டருக்கு பிடிஎஸ்டி மாதிரி எல்லாமே ஞாபகம் வருது. அவன் ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து வெளில வந்து பார்க்குறான். டவுனே பணமாக கிடக்குது, எல்லாரும் செத்து போய் விழுந்திருக்காங்க விக்டரை தவிர. அப்போது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் விக்டர் முன்னாடி வரான். அவனை கூட்டிகிட்டு அந்த டவுன் ஃபுல்லாக சுற்றி வரான். அவன் மட்டும்தான் விக்டருக்கு அப்போ இருந்த ஒரே ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஞாபகம் வந்து விக்டர், அப்போ இந்த ஒட்டியும் டவுன் மொத்தம் அழிய போகுது. இது எல்லாமே ஞாபகம் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி விக்டர் அங்கே கத்திட்டு இருக்கான். அப்போ ஜிம் ஈத்தனை தேடி வந்துடுறான். ஈத்தனை தேடி வந்த ஜிம் ஈத்தனை பார்த்து அவனை கூப்பிட கிட்ட போக சொல்ல அங்கே நாய் வந்துடுது. சுற்றி நாய்ங்க வந்து ஜிம்மை ரவுண்ட் அப் பண்ணி குலைச்சிட்டே இருக்க சொல்ல டக்குன்னு கன் எடுத்து மேலே சொல்கிறான் விக்டர். அப்போ தான் தெரியுது அவங்ககிட்ட ஒரு கன் இருக்குன்னு. அந்த கன்று பார்த்த பயந்த ஜிம் அவனை என்ன ஒன்றும் பண்ணுறதுன்னு சொல்கிறான். அதுக்கு விக்டர், நான் ஒன்றும் உன்னை சுட மாட்டேன், நானும் ஒரு நல்லவன் தான், நீ என்னை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து நேராக ரூமுக்கு போன விக்டர் அவனோட டிராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது என்னென்ன நடந்ததுன்னு. கட் பண்ணால் டவுனில் அந்த வுடன் பாக்ஸை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான் பாய்டு. அவங்ககிட்ட ஃபாதர் வந்து, நீ நான் பேசுறதுக்கு கோபமாக இருந்தீன்னா ஓகே, பட் நீ ஒரு லீடராக இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கு பாய்டு, ஏன் நீ கும்பிட்ற ஜீசஸ் உனக்கு இறக்கம் பாவம் இதெல்லாம் சொல்லி தரலையா, இப்படி தான் ஒருத்தனை கொலை பண்ண சொல்லி கொடுத்தாரான்னு சொல்லி அவனை திட்டி அங்கேருந்து அமுச்சு வச்சிடறாரு. அதுக்கு ஃபாதர் காட்ரி, நீ வந்து தான் இந்த டவுனுக்கு டாலிஸ்மன் வந்தது, நீ தான் அந்த தாயத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்த, அதுக்கு நீ கொடுத்த ப்ரைஸ் உன் ஒய்ஃபோட உயிர், அப்படி உன் ஒய்ஃபோட உயிரை இழந்து இந்த டவுனை பில்ட் பண்ணியிருக்க, இது மறுபடியும் செதஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். இதை கேட்டு பாய்டு செம்ம காண்டில் மறுபடியும் அந்த கேபினெட்டை பில்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அப்போது அங்கே ஜிம் வந்து, இந்த மாதிரி விக்டர் கிட்ட கன் இருக்குது, அவன் என் பையன்கிட்ட பேசுகிறான், இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். அதை கேட்ட பாய்டு, இப்போ நான் இதை பற்றி பேசுகிற மூடில் இல்லை, வேணா நம்ம 2 பேரும் நைட் டின்னருக்கு மீட் பண்ணலாம், அப்போ நம்ம இந்த விஷயத்தை பேசலாம், நீ டைனருக்கு போ, ஈவினிங் நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி டின்னருக்கு போகிறான். அவங்க ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இது எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கான். அப்போ தான் ஜிம் சொல்கிறான், நான் ஒரு இன்ஜினியர், இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கென்னி பாய்டை கூப்பிட்டு போயிடலாம், ஒரு வேலை இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஃபேமிலியாக இவங்க ஜிம் டேபிதா ஈத்தன் 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சேரா வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு போகிறா. அப்போது சேரா மண்டைக்குள்ளே அகைன் வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒட்டி வெறும் வாய்ஸஸாக மட்டும் இல்லாமல் அவள் கையில் லெட்டர்ஸ் தோன்றுது. என்னன்னு படித்தா கில் த பாய்ன்னு வருது. இதை பார்த்து சேரா ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. அந்த இடத்துலையே அவளுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து கீழே விழுந்துடுறா. அவளை வந்து எல்லாரும் தூக்கி கிறிஸ்டி கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் காலனி ஹவுஸில் விக்டர் வெளில வந்து குழிகளாக தோண்டி வச்சுட்டு இருக்கான். என்னத்துக்குடா இத்தனை பேரை புதைக்கிறதுக்கு குழி தோன்றேன்னு டோனா வந்து அவனை திட்டுறா. அப்போ விக்டர் சொன்ன பதில், போன வாட்டி மாதிரி என்னால் இந்த வாட்டி கஷ்டப்பட முடியாது, அதனால் இந்த வாட்டி நான் தயாராக இருக்க போகிறேன், எத்தனை பணம் வந்தாலும் அதை புதைக்கிறதுக்குன்னு. இதோட 3வது எபிசோட் 4வது எபிசோட் முடியுது நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியை முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக புரியும்னா இந்த சீரிஸ் தான் நீங்கள் பார்க்கணும். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் சீரிஸ் பிரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பாய்.